47ல பிரிட்டிஷ் அரசு வந்துட்டு நமக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது டொமினியன் அந்தஸ்து தான் கொடுத்தது. அவங்க ஆட்கள் தான் எல்லா பதவியிலுமே இருந்தாங்க. கவர்னரா எல்லாருமே அவங்க தான். அப்படி இருந்தது. 1949ல தான் வந்துட்டு இந்தியாவிற்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு குடியரசுக்கு மக்களாட்சி செய்வதற்கு உரிமை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்னைக்கு ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய சீரிய முயற்சியை, ஏன்னா அவர் தலித்து சமூகம் என்பதனால் அவரோடு நியமிக்கப்பட்டவர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட சேர்ந்து நாங்க பணியாற்ற மாட்டோம்னு ஒதுங்கிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் வேதனைகள் அன்னைக்குமே இருந்தது. அன்னைக்கு தான் அதிகமா இருந்தது. இன்னைக்கு பெரியாரை தவறாக பேசுகிறார்கள். அவங்களுடைய வேதனை என்னன்னா, நம்ம கடவுளை அவன் தப்பா பேசிட்டானேங்கிற வேதனையில நீங்க பேசுறீங்க. அக்செப்டட். ஆனா அன்னைக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அக்னியை ஏத்தி வைக்கல அப்படின்னா, ஆங்கிலேயனை விட மிக மோசமான சமூகமாக இந்த ஜாதிய அடக்குமுறை சமூகம் இருந்தது. அது ஒழிப்பதற்கு ரொம்ப பாடுபட்டார். இன்னைக்கு பெரியார் ஒழிச்ச ஜாதியை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. நான் பலமுறை இதற்கு பதில் அளிச்சிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தனுடைய பேருக்கு பின்னாடி அவருடைய ஜாதி பெயர்கள் தான் சொல்லுவாங்க. இந்த ஆளு அந்த ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு இந்த சமூகத்தினுடைய பேர் தான் இருக்கும். இன்னைக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. தன் பேருக்கு பின்னால் சாதியின் பெயரை சேர்த்து சொல்வதற்கும் சேர்த்து எழுதுவதற்கும் வெட்கப்படுகின்ற சமூகத்தில் வாழும் பொழுதுதான் தந்தை பெரியார் ஒழித்த சாதியை நம்மளால் காண முடிகிறது. உண்மையிலே அது ரொம்ப பெருமையானது. அதை ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். இந்த இடத்துல அதை சொல்லிப்பதற்கும் நான் கடமைப்பட்டேன்.